அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து நாம் கடாசேருடைய பாடத்தை பார்த்து வந்தோம். இன்றைய பாடத்தில் கடாசேரை பற்றிய சில உதாரணங்களை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவதாக வகீ வகீலி வகீலி. இந்த ஹாவிற்கு கடாசேர் இருக்கிறது. எனவே நாம் அதை ஒரு அலிஃப் அளவிற்கு நீட்டி ஓத வேண்டும். ஹீ வகீலிஹி. அதே போல் இந்த கீ, இது நாம் இதற்கு முன்னால் படித்த பாடம் யாமத்தா. எனவே அதையும் ஒரு அலிஃப் அளவிற்கு நீட்டி ஓத வேண்டும். வகீலிஹி வகீலிஹி. அடுத்ததாக நேற்றைய பாடத்தில் பார்த்தோம். ஹாதி ஹாதி ஹீ ஹாதிஹி. அடுத்ததாக பி ஆ. இந்த ஆவிற்கு கடாசேர் இருப்பதால் ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும். பி ஆ. அடுத்ததாக யா. யாவிற்கும் கடாசேர் இருக்கிறது. பி ஆ யா தி ஹீ. இந்த ஹாவிற்கு கடாசேர் இருப்பதனால் ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும். எனவே பி ஆயாதிஹி. அடுத்ததாக பி க லி. பி கலி மா. மாவிற்கு கடாசேர் இருப்பதால் மா. பி கலி மா தி ஹீ. பி கலி மா தி ஹீ.